வணக்கம் உறவுகளே, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்து நம்ம கொரியர் அனுப்பிச்ச முதல் வீடியோ. உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. தினம் பார்த்தீங்க அப்படின்னா 100 ஆர்டர் 120 ஆர்டருக்கு மேலே வருது. விவசாய பொருட்கள் என்னென்னவெல்லாம் நம்ம மதிப்பு கூட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டுங்க எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க. அரப்பு, சுண்டக்காய், சுக்குட்டிக்காய் இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறோங்க. சிம்பிளாக கள்ளிப்பழத்தில் தொடங்கின என்னுடைய தொழில் வந்துட்டு உண்மையிலுமே ரொம்ப நல்லா போகுதுங்க. இன்னொரு விஷயம் இந்த டைமில் நான் சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு இந்த தொழில் பண்ணி நான் ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாங்க. இந்த சமயத்தில் நான் சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நிறைய குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டுமே, எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு தொழில் ஆரம்பித்து அடுத்த கட்டமாக நம்மளுடைய குடும்பத்துக்கு கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொழில் அடுத்த கட்டமாக போக முடியாமல் நிறைய பண பிரச்சனைகளை சந்திச்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்பி அவங்க தொழில் விட்டு வேலைக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க வெற்றி அடைஞ்சாங்கன்னா அவங்க வந்துட்டு எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்கிறக்கோ இல்லை கேட்குறக்கோ நிறைய நண்பர்கள் நீங்கள் எப்படிப்பா இப்படி வளர்ந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஷ்டப்பட்டு அந்த தொழில் வந்துட்டு முன்னேற்றம் அடையும். நிறைய சிரமங்கள் சந்தித்து வெளியே போன நண்பர்களுக்குமே அவங்க சைடு எவ்வளோ கஷ்டங்கள் சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னால் கூட அதை வந்துட்டு பெருசாக கேட்க முடியாத இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமுதாயம் இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்த கட்டம் போயிடலாங்க. எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5-6 பேர் வேலை செய்கிறோங்க. அதே மாதிரி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கும் உதவி பண்ணிட்டு தான் இருக்கோம். நன்றி மக்களே.